இப்ப விஜய் ஒருவேளை அதிமுக, பாஜக கூட்டணிக்கு போயிட்டாரு அப்டின்னா, அது என்ன மாரியான ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் அதுல பிளஸ், மைனஸ் 2 இருக்கும். ஆனா, அவர் கையில ஒரு 10 எம்எல்ஏ இருந்தான்னா கூட அவரோட அரசியல் மாறும். அதுக்கு பிறகு. இன்னைக்கு களத்துல நின்னு அது டேமேஜ் இல்லையா அவருக்கு? இல்ல அதுதான் எஸ் தட்ஸ் சிக் ப்ராப்ளம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 எம்எல்ஏ கூட்டணியில போய் ஜெயிக்கிறது டேமேஜா? அல்லது வந்து கூட்டணி இல்லாம தனியா நின்னு சைபர் ஆகி எலக்ஷன் டைம்ல திமுக, அதிமுக வயலன்ஸ், பிஜேபி வயலன்ஸ எதிர்கொள்ள முடியாம கட்சி வந்து கலகலக்கிறது சரியா? இது 2த்துக்கு மத்தியில அவர் வந்து சூஸ் பண்ணணும். இது அவரு தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா எலக்ஷன்ல 2 பேரும் போட்டு மிதிப்பாங்க. நசுக்குவாங்க. நெருக்குவாங்க போட்டு. ஏன்னா அவர் 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறாரு. அவருக்கான செல்வாக்கை கண்டு 2 பேரும் அஞ்சுகிறார்கள் என்பது உண்மை. அவர் தனியா நின்னார்னா 2 பேருக்கும் நெருக்கடி வரும். அப்ப திமுகவும், பிஜேபியும் கரம் கோர்க்கும். பின்புலத்துல கரம் கோர்க்கும். மத்திய மாநில அரசுகள் விஜய கிரஷ் பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. சும்மாவா தூக்கி குடுத்தாரு ஒய் செக்யூரிட்டி அமித்ஷா. குடுத்துருவாரா? ஒய் செக்யூரிட்டி அவனும் குடுப்பாங்க தெரியுமா? ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கு சல்மான் கான் மாதிரி. இதோ அவ்வளோ பாதுகாப்பு குடுத்தோம் நேத்து 2 பேர் ஊடுருவி இருக்கான் உள்ள. மர்ம நபர்கள் ஊடுருவி இருக்காங்க. அந்த மாதிரி உயிருக்கு அச்சம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஒய் பாதுகாப்பு குடுப்பாங்க. விஜய்க்கெல்லாம் ஒய் பாதுகாப்பு தூக்கி சர்வசாதாரணமா குடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னால இருக்க அரசியல் என்ன? அப்போ ஒரு பெரிய அளவுல ஓட்ட உடைக்கிறாருன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா அவங்க? அது எல்லாத்தையும் அரசியலா பார்க்குற மோடி கவர்மெண்ட் விஜய்க்கு ஒரு பக்கம் செல்வாக்கு கூடுறதையும், இன்னொரு பக்கம் ஒய் செக்யூரிட்டியும் குடுத்துக்கிட்டே இருக்குமா? சிக்கல் அங்க தான் இருக்குது. 26 தேர்தல்ல முடிவெடுப்பது விஜய்க்கு சிக்கல். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.